வணக்கம் சொந்தங்களே, வாங்க இன்னைக்கு அம்மா வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஆடி அமாவாசை நேரமாக ஆயிடுச்சுப்பா. பாருங்கள், தலைக்கு குளிச்சுட்டு இதை கூட துண்டை கூட எடுக்கல, சாமி கும்பிடல. இன்னைக்கு வீடியோ போட்டுட்டு சரி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். வாங்க இன்னைக்கு அம்மா வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சாப்பாடு ரெடியாக இருக்குது. அது ஆவி பறக்க இருக்குது. ஆனால் தட்டில் போடலப்போ இன்னும் அப்பா வரல, அதனால் அப்படியே மூடி வச்சிடலாம். உப்பு பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன். இந்த பாருங்க, உப்பு பருப்பு ரெடியாக இருக்குது. இது வந்து வெள்ளை பூசணிக்காயும் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கதா, அருமையான சாம்பார். இதில் நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சர்க்கரை பூசணியும் பட்டாணி, காஞ்ச வெள்ளை பட்டாணியும் போட்டு அப்படியே கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். இது முட்டைக்கோஸ் கூட்டு, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான்ப்பா செஞ்சுருக்கேன். அவரைக்காய் பொரியல், நான் சொல்ல அவரைக்காய் அடிக்கடி செய்வோன்னு சத்தியம் சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த அவரைக்காய் பொரியல் பாருங்கள். எப்பயும் போல் அம்மா வீட்டில் ரசம், தயிர். வாங்க சாப்பிட்லாம். முடிஞ்சா இன்றைக்கி எல்லாருமே கோயிலுக்கு போய், ஆடி அமாவாசைக்கு கோயிலுக்கு போய் ஒரு வேல் எலுமிச்சம்பழம் குத்திட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்கப்பா. வீட்லேயும் அதே மாதிரி வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு தலை சுற்றி போடுங்க, ரொம்ப நல்லதே நடக்கும். வாங்க இன்றைக்கி அம்மா வீட்டில் இந்த சாப்பாடு தான், வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி பிறந்த நாள் திரும்ப நாள் உள்ளவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். பாய்.